செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் ஆசிரியர்கள் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா ஏன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை நம்ம ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோன்னு? இன்னைக்கு நம்ம குட்டி குரலில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 5 1888 ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் திருத்தணிங்கிற ஒரு ஊரில் ஒரு தெலுங்கு கம்யூனிட்டிலேருந்து பிறந்தவர் தான் ராதாகிருஷ்ணன். அது பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கிறதால எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இந்தியர்களுக்கு. ஆனால் அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை முடக்கி போடலை. அவர் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஸ்டடீஸை கையாண்டிருக்காரு. ஸ்காலர்ஷிப் மூலயமாவே அவர் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கிராஜுவேஷனை ஃபிலாசபியில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏன் அந்த ஃபிலாசபியில் எடுத்தாருன்னு தெரியுமா? ஏன்னா அவருக்கு வேணுங்கிறதால இல்லை. ஏன்னா அவர் கசின் ஒரு காலேஜில் ஃபிலாசபி எடுத்து படிச்சிருக்காரு. புக்ஸ் அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அவர் கசின் கிட்ட இருந்துங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவர் ஃபிலாசபி கோர்ஸ் எடுத்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவர் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நம்ம பேசுகிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம். அதாவது சைல்டு மேரேஜ்லாம் ரொம்ப காமனாக நடக்கிற காலகட்டம். அதனால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரோட 16 வயசில் அவருக்கு கல்யாணம் நடக்குது. ஆனால் அது அவரோட படிப்பை நிறுத்தலை. அவரோட 17ஆவது வயசில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு போகிறார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு ஒரு ஃபேக்கல்ட்டியாக மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அவர் அங்கே மட்டும் ஒர்க் பண்ணாமல் நிறைய இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணார் ஃபேக்கல்ட்டியாக. ஒரு உருக்கமான கதை என்னென்னா, மைசூர் யூனிவர்சிட்டியை விட்டு அவர் வெளியே போகும்போது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவருக்காக ஒரு மாட்டு வண்டியில் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவர் அந்த வண்டியில் உட்கார வச்சு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இழுத்துட்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவரை வழி அனுப்பிச்சு விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு யூனிக்கான பாண்ட் வச்சுருக்காரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1952 குடியரசு துணைத் தலைவராகவும் 1962 குடியரசுத் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் அதுக்காக விஷ் பண்ண வந்த அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட பிறந்தநாளை தனியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் என்னோட பிறந்தநாளை நீங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ணாதீங்க, என் பிறந்தநாளை நீங்கள் ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிங்க, ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து எல்லா வருஷமும் செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறோம். இப்போ இதுலேருந்து தெரியுது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட வாழ்க்கை சுற்றிலுமே கல்வி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.